வருஷத்துலேயே உங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் ஒரு நல்ல பிளேயர். 6-7 விக்கெட் விழுந்துட்டு அப்போ வந்து நார்மலாக வந்து அவங்க தான் பீட் பண்ண வேண்டிய மேட்ச். ஓகே, சொல்லி எழுமோ தெரியாது. உங்களோட அந்த டீமில் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கூட இருக்காங்க? ஃபெமிலி கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக இருந்தபடியாக தான் இவ்வளோ தூரம் வர இயலுமான மாதிரி இருந்தது. காதல் உங்களோட வாழ்க்கையிலேயே மறந்துருக்கா? பேசும் நேரம். இது உங்கள் கதை பேசும் நேரம். ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு கதைகள். பகிர்வோம், பலனடைவோம். வழக்கம் போலதான் இன்றைக்கு உங்களோட வந்திருக்கிற விருந்தினர் வந்து முக்கியமான ஆள் உண்டு. அவரை பற்றி அவரே ஒரு குறுகிய அறிமுகம் செய்வார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய நிகழ்ச்சியோட அம்சம் என்னென்று நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். முதல் வீடியோ பார்க்காதவர்கள் போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதோட எங்களுடைய அம்சம் என்னென்றா, திறமைகளோட போராடி கொண்டிருக்கிற கலைஞர்களும் சரி, டெக்னீஷியன் சரி, அப்படி வந்து கணக்க திறமை உள்ள ஆக்கள் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அதுக்கேற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை அவருடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும். அப்படி திறமை இருக்கிறவளை வந்து நாங்களும் தேடி போய் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதும் இல்லை. அப்போ அதில் வந்து கலந்துருக்கிறவர் வந்து ஒரு பிரான்ஸ் டீமுக்கு விளையாடக்கூடிய, அது என்ன டீம்ன்றதை பற்றி அவர் விளக்கமாக தருவார். அவரை பற்றி ஒரு குறுகிய அறிமுகம் ஒன்று தருவார் உங்களுக்கு. வணக்கம் மச்சனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். என்னை பற்றி சொல்கிறதுண்டா, நான் வந்து என் பேர் வந்து ஜாக்சன் ஹேவிட். நான் வந்து ஃப்ரான்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு விளையாடுறேன். நான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கேன். Well, I said he's going to go for the slightly quicker one. With ours, it is as quick as it is bowled. Action, Jackson. Great to see him back on. And a little bit of the old acrobatics about that. Acrobatics Jackson, I think that's his middle name. Grab that is. That's a sensational catch. Melody Jackson. Cut Melody ends up. It's a superb performance of keeping. And it's costly immediately. Short and wide and uppercut from Jackson before. Close out the power play of the boundary. கன வருஷமாக இருக்கிறீங்களாங்க? நான் வந்து ஃப்ரான்ஸ் டீமுக்கு வந்து 2021 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினான். இப்போ மட்டும் விளையாடிட்டு இருக்கிறேன். ஓகே, எப்படி இந்த தெரிவு செய்து, எப்படி நீங்கள் இந்த ஃப்ரான்ஸ் டீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்ன, எப்படி நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணீங்க? அதாவது என்ன அப்படின்னா, முதலாவது வந்து நான் கிளப் விளையாடிக்கிட்டு இருந்தது. கிளப் விளையாடி என்ன வந்து இப்போ செலக்ட் பண்ணுறவங்க செலெக்ஷன் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? எங்கே ஆரம்பிச்சு நீங்கள் எந்த கிளப்பில் விளையாடினீங்க, யார் மூலமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து விளையாடி. நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து 17 வயசு மட்டும் ஸ்ரீலங்காவில் விளையாடிது. அப்படியே இங்கே வந்து இப்போ அப்பா இங்கே முதல் இருந்தபடியாக நான் அப்பாவோட ஸ்பான்சரில் வந்தீங்க. அப்புறம் இங்கே அப்படியே கண்டினியூவாக விளையாட துவங்கினது வந்து ஒரு நான் வந்து விளையாடினது முதல் வந்து இந்தியன் கிளப்புக்கு வந்து கிரீனி என்று சொல்லி அந்த கிளப்பில் இருக்கைக்கு தான் நான் செலக்ட் ஆகப்பட்டது வந்து ஃப்ரான்ஸ் கிரிக்கெட்டுக்கு. அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன். வந்து அதே நேரத்தில் வந்து இப்போ நான் வந்து பெல்பினன்ஸ் என்ற கிளப்புக்கும் விளையாடுறேன். ஃப்ரான்ஸ் டீமில் இருந்து கொண்டே நீங்கள் ஒரு டீம் விளையாடுறீங்களா? கிளப்புக்கு விளையாடுறேன். இப்போ நான் வந்து கிரீனியை விட்டுட்டு வந்து இப்போ இதுக்கு விளையாடுறேன், பெல்பினன்ஸுக்கு. அதே நேரம் வந்து நான் லண்டன்லேயும் ஒரு கிளப்புக்கு விளையாடுறேன், வெஸ்ட் ஈசின்னு சொல்லி. தற்போது இப்போது லண்டன்லேயும் வந்து வெஸ்ட் ஈசியோட கிளப்புக்கு விளையாடுறேன். ஓகே, இது சரி. நீங்கள் ஊர்லேருந்து வெளுக்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்களா? நீங்கள் ஊர்லேருந்து வெளுக்கிறதுன்ற காரணம் என்ன? என் அப்பா வந்துன்னா 2015 வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தது. அப்பாவுக்கு வந்து விசா கிடைச்சபடியாக வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஸ்பான்சரில் வந்து நாங்கள் ஊரில் பிரச்சனை அப்படி எல்லாம் இல்லை? நீங்கள் இல்லை ஊரில் இப்போ ஃபேமிலிக்கு எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்பா வந்தபடியாக நாங்களும் ஃபேமிலியாக. ஓகே, வந்தீங்க ஃப்ரான்ஸுக்கு எந்த இடத்துக்கு வந்தீங்க முதல்ல? எப்படி? நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து முதல் பொபினிலாம் இருக்கேன். ஓகே, அங்கேருந்து உங்களோட கிரிக்கெட் பயணம் வந்து தொடங்கப்பட்டதான்? அங்கேருந்து நான் வந்து வரைக்கும் நான் வந்து 6ஆம் மாதம் வந்தேன் நான். அப்போ வந்து இங்கே சீசன் துவங்கின டைம். அப்போ நான் வந்தோடனே வந்து அடுத்த கிழமையே நான் இங்கே மச் விளையாட போயிட்டேன். வந்து உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வசதிகள் அமைஞ்சது? இங்கே வந்தேன்னா வரைக்கும் வந்து நான் முதலாவது வந்து என்னை கூட்டிகிட்டு போனது வந்து தருணன்னு சொல்லி எங்களோட ஒரு அண்ணா அவரால் என்னை கூட்டிகிட்டு போய் கிரீனி கிளப்பில் விட்டது. அதாவது நீங்கள் இப்போ ஊர்லேருந்து வரும்போது ஒரு கிரிக்கெட்டராக வந்து நீங்கள் இங்கே கிரிக்கெட் ஸ்கூலில் 2017 வந்து கேப்டன் பண்ணேன், அண்டர் 19. ஓகே, கேப்டன் பண்ணிவிட்டு அதே வருஷம் வந்து இங்கே வந்தேன் நான் ஃப்ரான்ஸுக்கு. ஓகே, அப்போ உங்களை கூட்டிக் கொண்டு போன நபருக்கு வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக தெரியும் முதல்ல? தெரியும். அதனால தான் உங்களை கொண்டு இந்த டீமில் சேர்த்து வரும். ஏன்னா வந்து அவரும் எங்களோட ஸ்கூல்லாம் படித்தவர். ஓகே, அதனாலேயே நீங்கள் இங்கே வந்து ஈஸியாக போயிட்டீங்க. என்ன கிளப்னு பேர் சொன்ன நீங்கள்? இங்கே வந்து முதலாவது விளையாடினா வந்து நான் ஸ்ரீலங்காவில் வந்த உடனே விளையாடின கிளப் வந்து கிரீனி என்று சொல்லி. கிரீனி என்று
அப்போ அங்கே விளையாடி எவ்வளோ காலம் சென்றது கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஆரம்பித்ததுக்கும் ஃப்ரான்ஸ் டீமுக்கு வந்து நான் சேர்றதுக்கு? வந்து அடுத்த வருஷமே ஃப்ரான்ஸ் டீமில் செலக்ட் பண்ணிட்டு விளையாடினேன். 2 வருஷத்துக்கு பிறகு விளையாடினேன் வந்து. 2 வருஷத்துலேயே உங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் ஒரு நல்ல பிளேயர். 2 வருஷத்துக்கு பிறகு விளையாடினேன். இப்போ வந்து நான் 2021 இருந்து இப்போ மட்டும் விளையாடிக்கொண்டிருக்கேன். 2021 இப்போ மட்டும் விளையாடிக்கொண்டிருக்கேன். ஓகே. இப்போ இது என்னென்று வந்து எனக்கு அதான் டக்குன்னு எனக்கு விளங்க இல்லை. இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்குள்ள வந்து உங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இந்த தெரிவுகள் எல்லாம் எப்படி செய்வாங்க? எப்படி வந்து உங்களோட கிளப் வந்து ஏற்கனவே பேர் பெற்ற கிளப் ஆகுது? ஏற்கனவே வந்தோன்னா இப்போ கிளப் வந்து டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3 இருக்குது. இப்போ கூடுதலான பிளேஸ் வந்து டிவிஷன் 1 இருந்து தான் வருவாங்க. அப்போ வந்து இப்போ கூட வந்து டிவிஷன் 2, டிவிஷன் 3லேயும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து கூட இப்போ எப்படி என்ன வந்து இப்போ நாங்கள் மச் விளையாடிக்க அந்த மச்சல் வந்து பதிவில் வரும். இப்போ நான் ஃபோன்லேயே எல்லாம் ஸ்கோர் பார்க்கலாம். ஓகே. அப்போ அதை அவங்க பார்ப்பாங்க. சிலது வந்து இப்போ நல்ல மச்சல் விளையாடி கொண்டிருக்க அவங்க வந்து விசிட் பண்ணிக்க வந்து நல்ல பிளேஸாண்டு பார்த்து அவங்க பிக் பண்ணுவாங்க. அதில் யார் விசிட் பண்ணுவாங்க? எப்படி விசிட் பண்ணுவாங்க? கோச்மார். எந்த கோச்மார்? இப்போ ஃப்ரான்ஸ் நேஷனல் டீம் கோச். அதாவது நீங்கள் சொல்கிற என்னென்னா எனக்கு வடிவாக விளங்கி கொள்ளணும். எப்படி நீங்கள் இப்போ வந்து ஊர்லேருந்து டக்குன்னு வந்தீங்க 2 வருஷத்தில் வந்து ஃப்ரான்ஸ் டீம்ன்றது வந்து அவ்வளோத்துக்கு ஈஸியாக இருக்கான்றது தான் எனக்கு விளங்கல. அதுக்கு தான் ஈஸியாண்டு சொல்லல. அதுக்கு தான் உங்களோட கஷ்டம் என்னன்றது தான் நாங்கள் இப்போ மக்களோட பகிர்ந்து கொள்ளணும். எல்லாருமே நினைப்பாங்களா அப்போ நான் ஓகே நான் இந்த டீமில் போய் சேர்ந்தேன்டா 2 வருஷத்தில் நான் இப்போ ஃப்ரான்ஸ் டீமுக்கு விளையாடலாமான்னு நினைக்கக்கூடாதான். இப்போ உங்களுக்கு உழைப்பு இருந்திருக்கும் தானே? அப்படின்னு சொன்னால் நான் வந்த புதுசில் வந்து வேலையும் பண்ணான். இப்போ வேலை பண்ணைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தான் கிடைச்சது. அப்போ நைட் வேலை செய்யக்குள்ள வந்து எப்படி சொல்கிறது, இப்போ 5 மணிக்கு வேலை துவங்கி மார்னிங் வந்து 2:30க்கு முடியும். ஆனால் மச் வந்து 11 o'clock மச் வந்து இப்போ 9 மணிக்கு வந்து கிரவுண்டில் நிற்கணும்டா. கிரவுண்ட் வந்து இந்த வீட்டிலேருந்து 100-110 கிலோமீட்டரில் இருக்குது. துருவம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 78 இப்போ வந்து மார்னிங் 2-2:30க்கு வேலை முடிஞ்சுதான்டா அது வீட்டை போக 3:30-4 மணி அங்கெல்லாம் தூங்கலாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, இல்லை வர்றதுக்காக போராடி கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் பார்க்க வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அது போய் எப்படியும் ஒரு தினமும் ஒரு சாதாரணமாக இதையும் வந்து நாங்கள் அடைஞ்சிட முடியாதுன்னு நான் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் இந்த பாருங்க. நீங்கள் தூக்கம் இல்லாமல் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்போ இவ்வளோ உழைப்பு இருக்குது நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றன்றது தான் நாங்கள் காட்டி அதைத்தான் என் மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு இருக்குமில்ல வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்காகவே நிறைய வேலைகளை விட்டுருக்குறோம். அப்படி உங்களோட வேலை இடத்துல ஏதாச்சும் நடந்த சம்பவம்? இப்போ வேலை இடத்துல சொல்ல போனால் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. முதலாளிமார் வந்து அந்த லீவ் எடுத்து இப்போ சனி ஞாயிறில் கூட மச் நடக்கும். இப்போ வீக் டேஸில் வந்து தான் ப்ராக்டிஸ் நடக்கும். இப்போ வந்து ப்ராக்டிஸுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக இருக்கணும் என்று சொன்னால் வந்து சில பத்திரன்மார் ஒத்துக்கொள்வாங்க, சில பத்திரன்மார் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இதுக்காகவே சில வேலைகளை வந்து நிப்பாட்ட வேண்டி நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களோட லைஃப்ல சொல்லலாம். நீங்கள் நான் முதல் வேலை செய்த இடத்துல வந்து எனக்கு வந்து கூட வந்து லீவு இப்போ ப்ராக்டிஸுக்காக லீவு தரையில. அப்போ நான் இந்த ஷிஃப்ட்டை மாற்றி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை ஷிஃப்ட் மாற்றி செய்யலாது அப்படின்டா நிற்கிற மாதிரி தான் வந்து. அப்போ வேலையை விட்டுட்டு நின்றது கொஞ்ச காலம். இதுக்காக ப்ராக்டிஸ் அது இதுன்ட்டு போனது. பிறகு இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு நல்ல த்ரோங்கில். இப்போ வந்து எனக்கு எப்பவும் லீவ் எடுக்கலாம், அதே சமயம் எப்போ வேணுமென்றாலும் நான் ப்ராக்டிஸுக்கு போகலாம். இப்போ எனக்கு இப்போ ஓகே. இப்போ நான் செய்கிற வேலை வந்து எனக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்குது இந்த கிரிக்கெட்டை நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு. உங்களோட முதலாளி உங்களை புரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் அமைச்சு தரார். எனக்கு ஏற்ற மாதிரி வசதி அவருக்கு விளங்கி எனக்கு செய்தார். அது நல்ல விஷயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சது வந்து என்ன தமிழாக்களா பிரெஞ்சுக்காரங்களா? வந்து பிரெஞ்சுக்காரங்களா? ஓகே. அப்போ அவங்களுக்கும் உங்களோட முயற்சியில் வந்து சில நேரத்தில் புரியுது. ஆனால் அவங்களுக்கும் வேற அவங்களுக்கும் தனியாக ப்ரியாரிட்டி இருக்குன்னு தானே. இப்போ ஒரு கடை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கடையும் ரன் பண்ண தானே அவங்களும் தந்தவங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு வந்து அவங்களுக்கும் அதை சமாளிக்கலாமல் போயிட்டு ஏன்னாண்டா அவங்களுக்கும் வந்து சில அது புரிஞ்சுக்கொள்ளத்தான் பண்ணும். இப்போ நாங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது முக்கியமாக உங்களை நம்பி இருக்கும் போது இப்போ நீங்கள் உங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கு வந்து லீவுகள் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கு. எல்லாரையும் பாதிக்கும். கண்டிப்பா அப்படியும் இருக்கலாம். நாங்கள் இப்போ எங்கட பக்கத்தை பார்ப்போம். நீங்க சொல்ற சரி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஃப்ரான்ஸ் டீம்ல வந்து விளையாடி கொண்டிருக்கீங்க. நீங்க என்ன பொசிஷன்ல விளையாடுறீங்க? நான் வந்துன்னா ஃப்ரான்ஸ் டீம்ல வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கிறேன். ஓகே. என் மெயின் வந்து விக்கெட் கீப்பிங் தான். நீங்கள் நான் உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். கூடுதலான வீடியோவில் நான் பார்த்த வீடியோக்களில் வந்து நீங்கள் பேட் பண்ணுற வீடியோ எல்லாமே இப்போ நல்ல ஷார்ட்ஸாக இருக்குது. நான் மக்களோட பகிர்ந்து கொள்ள பார்க்குறேன் அந்த வீடியோக்களை. இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸ் டீமில் தொடங்கினதுலேருந்து என்னென்ன மேட்ச் விளையாடுறீங்க, என்னென்ன முடிவுகள் நீங்கள் வந்து எடுக்க வேண்டியாக இருந்தது, அதாவது சந்தர்ப்பங்கள் வந்து அமைஞ்சிருந்ததா?
நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது இப்படி இப்போ நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முடிவு இப்போ நீங்கள் டீமுக்கு முடிவெடுக்கிறத தாண்டி இப்போ உங்களுக்கு ஒரு டைமில் வந்து ஸ்டக் ஆகும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் விளையாட்டுன்ற இதை மாற்றணும் கம்ப்ளீட்டாக அப்படியான முடிவுகள் எடுப்போம் கண்டிப்பாக. இப்படி போனால் வந்து ஸ்கோர் எடுக்க எல்லாமே இருக்குது, நான் கண்டிப்பாக இந்த ஸ்டைல் மாற்றணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று செய்யணுமன்ற அப்படியான முடிவுகள் எதுவும் எடுத்துருக்கிறீங்களா? அது வந்து உங்களோட டீமுக்கு வந்து லாபகரமாக எதுவும் இருந்திருக்குதா? இப்போ நீங்கள் எடுத்த முடிவால் வந்து டீமுக்கு ஏதாச்சும் லாபகரமாக இருந்திருக்கா? அப்படியான சந்தர்ப்பம் எதுவும்? அது சொல்ல வேணும்னா இப்போ 2023ஆம் ஆண்டு மல்டாவோட ஒரு மேட்ச் விளையாடினாங்க. அது வந்து வலந்தினா கப்புன்னு சொல்லி ஒரு கப் ஒன்று விளையாடினாங்க. அந்த கப்பில் வந்து இப்போ மல்டா வந்து நல்ல ஸ்கோர். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிங் பண்ணாங்க வந்து 143 42 டார்கெட் கொடுத்தாங்க. ஆனால் வந்து மல்டா வந்து சேஸ் பண்ணவங்க வந்து 121 22 சம்திங் 6-7 விக்கெட் விழுந்துட்டு. அப்போ வந்து நார்மலாக வந்து அவங்க தான் பீட் பண்ண வேண்டிய மேட்ச். ஓகே. ஆனால் வந்து என்னென்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து பெட் பண்ணி கொண்டுண்டவர், ஆனால் அவற்றை கவனம் காரணமாக வந்து பெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் கிரீஸை விட்டு வெளியே போயிட்டார். அப்போ அந்த டைம் வந்து நான் விக்கெட் கீப் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் வந்து போல ஸ்டம்புக்கு உருட்டி விட்டதால் வந்து அந்த விக்கெட் விழுந்ததால் வந்து அந்த மச்சே மாறினது. அதாவது வந்து உங்களோட முடிவால் வந்து ஒரு முடிவுன்னு சொல்ல ஒரு குட் திங்கிங்னு சொல்லலாமா? ஓகே. ஒரு மேட்ச் விளையாட போகிறீங்க, அங்கே அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்? மச் விளையாடுறதுக்கு நான் வந்து நார்மலாக வந்து நாங்கள் ஒரு வேறு நாட்டுக்கு வந்து மச்சுக்கு போயிருந்தோம்னா வந்து முதல் நாள் வந்து ஹோட்டல் அது இதெல்லாம் வந்து செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டேன். நான் வந்து அந்த நாள் இரவு வந்து அடுத்த நாளுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து என்னென்ன டைமில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி வந்து தருவாங்க. அதே டைமுக்கு நாங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது வந்து இப்போ இந்த டைமுக்கு பஸ் வரும் இந்த கிரவுண்டுக்கு போகிறதுக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த டைமுக்கு கீழே இருக்கணும் ரிசப்ஷனில். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எல்லாம் டைமில் இருக்கணும். அப்புறம் அங்கே போயிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு மச்சுக்கு வந்து ஒரு 1.5-2 மணித்தளத்துக்கு முதல் போயிடுவோம். போய் ஒரு 1 மணித்தாலம் 1.5 மணித்தாலம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ போலர்ஸ் பவுலிங் பண்ணுவாங்க, பேட்ஸ்மேன் பேட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து பொறுத்து உங்களோட அந்த சாப்பாட்டு விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கும்? இப்போ லிமிட் பண்ணியிருப்பாங்களா, எப்படி சாப்பிடலாமே சாப்பிடக்கூடாது இல்லை இது ஃப்ரீயா பே பண்ணி சாப்பிடணுன்றதுக்கு இல்லை உங்களோட சாப்பாட்டு இப்போ நாங்கள் ஒரு டயட் ஒன்று எடுத்து டயட்டை பற்றி தான் கேட்டோம். நீங்கள் சாப்பிடணும் பேமெண்ட்டை பற்றி இல்லை. டயட் வந்தேன்னா இப்போ மச்சுக்கு போனால் வந்து நாங்கள் எவ்வளவு சாப்பிடலாம் என்னவும் சாப்பிடலாம். ஆனால் சில விஷயம் வந்து அப்போ ஹோட்டலில் தாராதான் பிரேக்ஃபாஸ்ட். சிலது வந்து எங்களுக்கு வந்து அவங்க நாங்கள் விருப்பமானது வாங்கி தருவாங்க, நாங்கள் விருப்பமானது சொன்னால் எடுத்து கேட்டு வாங்கி தருவாங்க. மற்றது வந்து என்னென்னா ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் வந்து இப்போ எப்படி சொன்னோம் ப்ராக்டிஸில் வந்து இப்போ வந்தெல்லாம் வந்தோன்னா வந்து மாதத்தில் வந்து கடைசி வெள்ளி வந்து 10 கிலோமீட்டர் ஓடி காட்டணும் 45 நிமிஷத்தில். அப்போ நாங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். ஏன்னா அதுக்கு முதல் நாங்கள் டயட் எடுத்து ஒழுங்காக இருக்கணும். இல்லாட்டி டக்குன்னு 45 நிமிஷம் கண்டிப்பாக கொஞ்சம் வேகமாக தான் ஓடணும். என்ன இல்லை 10 கிலோமீட்டர் ஓடணும் 45 நிமிஷத்தில் ஓடுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வேகமாக தானே ஓடணும். அப்போ அதால் வந்து எங்களோட செல்ஃப் டயட் தானே அவ்வளோதான் டயட் தானே. அப்படியே இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் டீமுக்கு விளையாடுறபடியே நான் நினச்சேன் ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற. இப்போ நாங்கள் 10 கிலோமீட்டர் ஓடுறண்டா வந்து அந்த டயட் இருந்தால் தான் ஓடலாம். ஓகே. அது வந்து இல்லை நான் கேட்ட கேள்வி அதில் இப்போ நீங்களாம் முடிவெடுத்து செய்கிற டயட்டை பற்றி கேட்கலாம். இப்போ உங்களுக்கு அன்று சொல்லி இப்போ உங்களோட டீமால் ஒரு இது வந்து சொல்ல மாட்டாங்களா? இப்படி டீமால முதல் தந்தவங்க ஒரு அனுப்புவாங்க. அதுதான் கேட்டேன். இப்போ நீங்கள் தனியாக முடிவெடுத்து நான் ஓடணும் 10 கிலோமீட்டர், இன்றைக்கு நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், கொத்தரோட்டி சாப்பிட மாட்டேன்ன்றது வந்து அது கூட தனிப்பட்ட முடிவு. இப்போ ஒரு டீம் வந்து இப்போ நீங்கள் நடிகனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கோச் வந்து சொல்லுவார்ல உங்களுக்கு இது சாப்பிடுங்க இது சாப்பிடும் அப்படி உங்களுக்கு என்ன இப்போ டீம் வந்து ஃப்ரான்ஸுக்கு விளையாடுறீங்கன்றபடியாக இதாச்சும் இருக்கும் தானே? அப்படி அதுதான் நான் கேட்டேன். அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி ஒன்றும் இதில் வந்து முதல் வந்து இருந்த ஒரு ஃபிட்னஸ் கோச் வந்து அதை அனுப்பிடும் எங்களுக்கு. இப்போ என்னென்ன சாப்பிடலாம், அதில் என்னென்ன கலோரி இருக்குது என்று சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் அதே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஆனால் இப்போ புதுசாக வந்து இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ செல்ஃப் டயட் மாதிரி தான். கண்ட்ரோல் இல்லையா? கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களோட அந்த இதை வந்து நாங்கள் 10 கிலோமீட்டர் வந்து 45 நிமிஷம் பைக்கிற நீங்கள் உங்களோட டெஸ்ட்டில் வந்து நாங்கள் ஓகே இருக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் சாதனையான வார்த்தை பெருசாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கே ஒரு விளையாடிட்டு செம்மையாக விளையாடிருக்கோம் இந்த மேட்ச் என்று நினைச்ச தருணங்கள் இருக்கா? நான் வந்து 2022ஆம் ஆண்டு வந்து முதலாவது வேர்ல்ட் கப் விளையாடினா வந்து ஃபின்லாண்டில் வந்து யூரோப் குவாலிஃபையர் வந்து விளையாடினான். இப்போ வந்து ரெண்டாவது மேட்ச் வந்து எஸ்டோனியாவோட வந்து 50 ரன் அடிச்சானா நோட் அவுட், 50 அடித்தது நோட் அவுட் வந்து உங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் வந்து. ஓகே.
இப்படி வேறு விஷயங்கள் எதுவும் நடந்தது அவங்களோட லைஃப்பில்? அதே சீசன் அதே இது வந்து நான் 38 ரன் வந்து செக் ரிப்பப்ளிக்கோட அடித்தேன். நான் வந்து அதுவும் நாட் அவுட். இப்போ ரெக்கார்டு இதில் வந்து இப்போ டிஸ்மிஷனல் இதில் வந்து என் பேர் வந்து 5வது இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் நம்மளா ஃப்ரான்ஸ் டீம் வந்து இப்போ இதென்று சொல்கிறதுக்கு இல்லை, ஃப்ரான்ஸ் டீம் வந்து இப்போ நாங்கள் பாகிஸ்தான், இந்தியன், ஸ்ரீலங்கன் டீமில் ஒப்பிடும்போது இப்போ ஆஃப்ரிக்கன்லேயும் இருக்குது, பெரிய லெவலுக்கு தெரியாது தானே. இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எந்த ரேஞ்சில் விளையாடுங்க? அதாவது உங்களோட முதல் கட்ட இப்போ உலக இது நடக்குது, நீங்கள் உலக கோப்பை விளக்கமாக சொல்கிறேன்னு தெரியல, உலக கோப்பை செய்கிறாங்கல்ல, உலக கோப்பை நடக்கும்போது உங்களோட தேர்வு இந்த இதுகள் இருக்குது தானே, தேர்வுகள் எந்த இடத்தோட உங்களோட இதுகள் நின்றுமே ஃப்ரான்ஸுன்ற டீம்? இப்போ அது என்னென்னா வந்து இப்போ கிரிக்கெட் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் வந்து லேட்டாக தான் துவங்கினது. 1998 தான் ஃப்ரான்ஸில் வந்து கிரிக்கெட் துவங்கினது. அதால் வந்து இப்போ யூரோப் குவாலிஃபயர் இருக்குது, ஆப்பிரிக்கன் குவாலிஃபயர் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு 8 டீம் தான் வந்து மெயினாக எடுப்பாங்க. டிரெக்டாக குவாலிஃபயர் ஆகிறது வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து 8 டீம். அதாவது அது ஏற்கனவே முன்னுக்கே நல்ல நிவோவில் இருக்கிற டீம் வந்து 8 டீம் இருக்குது. ஓகே. ஆனால் 12 டீமில் வந்து மிச்ச 4 டீமும் வந்து யூரோப் குவாலிஃபயர் விளையாடணும். யூரோப் குவாலிஃபயர்னா யூரோப்பில் இருக்கிற டீம் எல்லாம் விளையாடி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நெதர்லாண்டு, அயர்லாண்டெல்லாம் வந்து யூரோப் குவாலிஃபயர் மாதிரி ஒன்று லீக் மாதிரி விளையாடி அதில் எல்லாம் சாம்பியன் ஆகித்தான் வந்து அங்கே உள்ளுக்கு போகுது. ஓகே. அப்போ யூரோப் இப்போ நாங்கள் அதுக்கு போகணுமெண்டா ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. ஓகே. அதை தாண்டி தான் அங்கே போகணும். தற்போதைய நிலைமையில வந்து பிரான்ஸ் டீம் வந்து மூவ் பண்ணி கொண்டிருக்கா, அதாவது ஏறிக்கொண்டிருக்கா, இப்போ மூவ் பண்ணி மேலே போய் கொண்டிருக்கு. அதுதான் முக்கியமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. இப்போ அதுக்கு பங்கு பெறதுக்கு இப்போ கூடுதலாக நீங்கள் சொல்லியலுமோ தெரியாது, உங்களோட அந்த டீமில் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கூட இருக்காங்க? இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் இருக்கிற, 2 இங்கிலாந்து இருக்கிற, அதே மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஃபுல் மிக்ஸான டீம் தான். ஓகே ஓகே ஓகே. தமிழராக வந்து நீங்கள் ஒருத்தர் மட்டும்தானா? இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். மற்றது வந்து இந்தியன் ஒரு ஆள் இருக்கிறார். தமிழ். அதுக்கு முதல் வந்து இன்னும் 2-3 தமிழ் ஆக்கள் விளையாடி இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் அந்த மேட்ச் டைமில் எல்லாம் தமிழில் கதை கேளுமா அவரோட? அப்படி எல்லாம் சட்டமே அது வந்து என்னென்னா இப்போ பர்சனலாக வந்து நாங்கள் வெளியே போய் கிரவுண்டை விட்டு வெளியே போய் ஹோட்டலில் இருக்க வந்து அது எங்கட இது தாங்க வந்து எங்கட தமிழில் வந்து தமிழ் ஆக்களோட கதைக்கலாம். ஆனால் வந்து கிரவுண்டுக்குள்ளே இறங்கினா வந்து ஃப்ரெஞ்சில் தான் கதைக்கணும் என்று சொல்லி அந்த அவங்களோட கட்டமைப்பு மேக்ஸிமம் ஃப்ரெஞ்சில், இல்லாட்டிக்கு இங்கிலீஷில் கதைக்கலாம். சில நேரம் வந்து நாங்கள் உள்ளுக்கு விளையாடுறோம், 2 தமிழாக்கள் வந்து 11 பிளேயிங் 11ல் விளையாடுறோம்டா, எங்களுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு டெக்னிக் ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒன்று இருந்துட்டா கிட்ட போய் கதைக்கலாம். தமிழில் கதைக்கலாம். தமிழில் கதைக்கலாம். ஆனால் தூரம் நின்று கொண்டு தமிழில் கதைக்கிறது வந்து அது சரியில்லை, கிரவுண்டுக்கு நல்ல இது இல்லை. என்ன தமிழ் அவ்வளோத்துக்கு பேசக்கூடிய மொழி இல்லையாண்டா? அப்போ ஓகே, இங்கிலீஷில் கதைக்கலாம், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்னுடைய. தமிழில் கதைக்கலாம், அது லாங்குவேஜ் தெரியாதுன்றபடியா மற்றவர்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. நோ, நானே இதை கேட்டேன்னா எங்களுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன இருக்கு. சில வேலையிடங்களே சொல்லுவாங்க கதைக்க கூடாது, அது வந்து எழுத்து முறையில் இல்லை. உங்களுக்கு அப்படி இல்லை? இல்லை அப்படி இல்லை, கதைக்கலாம். நாங்கள் இங்கே கதைக்கலாம் வந்து இப்போ மெயினான டிசிஷன் அதில் எடுக்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து வந்து ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷில் கேட்கலாம். ஓகே. ஒரு சின்ன கேள்வியாக நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஏன்னா நீங்கள் சொன்ன நீங்கள் வந்து உங்களோட டீமில் வந்து எல்லா லாங்குவேஜுமே எல்லா கல்ச்சரும் சேர்ந்தவங்க தானே இருக்காங்க. உங்களோட பாண்டிங் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் போகிறீங்க எல்லாம் போனோன்னா இப்படி உடனே போய் பாண்ட் ஆகிட்டீங்களா? இல்லை முதல் தரம் போய்க்க கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்டா நான் முதல் வந்த புதுசில் போய்க்க வந்து லாங்குவேஜ் பிரச்சனை. அப்போ ஃப்ரெஞ்சு தெரியாது, அதே நேரம் வந்து தமிழ் அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிறகு வந்து நான் கனகாலமாக இதில் இருக்கிறபடியாக வந்து இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ சில தமிழ்ல அவங்களே கதைப்பாங்க, சில தமிழ் சொல்லுவாங்க, என்ன கெட்ட வார்த்தைகளை தான் கூட கேட்பாங்க, அதுகளும் சேர்த்து கேட்பாங்க. உங்களோட டீமில் விளையாடுறாக்கெல்லாம் வந்து கனகாலமாக விளையாடுறாங்க, புதுசாக மாற்றங்கள் ஏற்படுறது இல்லையா? புதுசாக வந்து போவாங்க. இப்போ வந்து எப்படி நல்ல இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தந்த வருஷத்துக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களையும் எடுத்து போட்டு கொண்டு இருப்பாங்க. புரியல. இப்போ சீசன் மேட்ச் கிளப் மேட்சுகள் நடக்குமாண்ணா வருஷம் இங்கே. அப்போ அந்த கிளப் மேட்சுகளில் வந்து நல்ல நிவோவை நல்ல விளையாடுறாங்கள வந்து பிக் பண்ணி இதுக்குள்ளே போடுவாங்க. அப்போ அவர் வந்து இருப்பாரா தொடர்ந்து உங்களோட? அவர் வந்து திருப்பி அந்த எக்யூப்பில் போட்டு வந்து அவர் நல்ல கண்டினியூவாக வந்து நல்லா விளையாடி கொண்டு இருந்தாருன்னா அதுக்குள்ளேயே இருப்பார். இடைக்கிட அப்படி மாற்றங்கள் வரும். வந்து நிறைய வந்து போயிருக்கிறாங்க, கனைபர் நின்று அப்படியே நிற்கிறாங்க, இன்னும் வர்றதுக்கு இருக்கிறாங்க. இந்த தேர்வெல்லாம் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தெரிய வராதா? அதாவது இப்போ ஆள் வர போகிறன்னும் போது இப்போ உங்களோட கோச் மாதிரி தான் இப்போ அதுக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்கும் தானே.
இப்போ அவையில் தேர்வு செய்கிற நம்ம இவரை பற்றி கதைக்கிறோம்ன்ற சொல்லி உங்களுக்கு அப்படியான இன்ஃபர்மேஷன்லாம் வராதான்? இல்லை, முதல் வந்து அவங்க வந்து எப்படின்னா ஒரு கிளப்பில் வந்து ஒரு நல்ல பிளேயர் 3-4 பேர் எடுப்பாங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு டிவிஷன்ல இருந்தும் ஒரு கிளப்பில் இருந்தும் வந்து நல்ல பிளேயர் 3-4 பேர் எடுப்பாங்க. எடுத்து ஒரு கிரவுண்டுக்கு வர சொல்லி அங்கே வந்து ப்ராக்டிஸு, இப்போ ஃபிசிக் டெஸ்ட்டுகள், இப்போ குறிப்பிட்ட தூரம் மூடுறது, நான் முதல் சொன்ன மாதிரி தான். இப்போ 10 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ ஓடி நல்ல இதில் இருக்கிறாக்கள், நல்ல நிவோவில் இருக்கிறாக்களை ஒன்றொண்டா கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. இப்போ சில ஆக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தட்டி ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் 20-25 பேர் எடுத்து அப்புறம் அதில் 14 பேரை தான் கொண்டு போவாங்க வேற ஒரு நாட்டுக்கு டூர்னமெண்ட்டுக்கு போகிறோண்டா. ஓகே, அது ஓகே. இப்போ நான் கேட்டதில்ல, உங்களோட டீம் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட டீம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க டெக்கட வந்து புது ஆக்கள் வருவாங்க, டேலண்டான ஆக்கள் உண்டு. நான் கேட்குறேன்டா, இப்போ அந்த புது டேலண்டானவர் வர போகிறாருன்னு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியுமா இவரை பற்றி பேசுகிறாங்களங்கிற டீமில் இவர் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது? இப்போ ஃபுட்பால் டீமில் தெரியும் தானே இவன் வந்து எஸ்பெயினுக்கு விளையாட போகிறாங்க. அதுக்கு சில நேரம் வந்து சொல்லுவாங்க கோச், இப்படி ஒரு ஆள் இந்த டீமில் இந்த கிளப்பில் இருந்து விளையாடுற ஒரு ஆள் வந்து வரப்போகுது அப்படி உங்களோட கதைப்பினமா? அப்படி சில நேரம் கதைப்பாங்க. சில நேரம் வந்து டிரெக்ட் ஆள் வந்தது பூரா எங்களுக்கு தெரிய வரும், இவரை பிக் பண்ணி எடுத்துருக்காங்க. அதுதான் எதிர்பார்த்தேன். என்ன சில உங்களோட டிஸ்கஷன் பண்ணுவாங்களான்னு? நோ அந்த டீம் எடுக்கிற விஷயத்தில் வந்து பிளேயர்ஸ் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க, கோச் மட்டும்தான். ஓகே. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு வந்த ஆக்களும் இருக்கிறமா? உங்களுக்கு இவர் வர போறாருன்னு தெரிஞ்சு வந்த ஆக்களும் இருக்கா உங்களோட டீம்லேயே? ஒரு லண்டன்ல இருந்து ஒரு பிளேயர் ஒன்று வர போறோன்னு சொல்லி சொன்னவங்க வந்து அதே மாதிரி இப்போ வந்திருக்கிறார். வந்து உங்களுக்கு தெரியுமா அவர் வர போறாரு ஏற்கனவே? உங்களோட பர்சனலாக கொஞ்சம் கதைப்போம் உங்கள் கிரிக்கெட்டை விட்டு. ஓகே, ஒரு சின்ன கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்களா தானே, ஊர்லேருந்து இப்போ வந்தீங்க, வந்து உங்களோட நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கும், இல்லை உங்களோட இப்போ சூழ்நிலை இருக்கும், வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? வந்தோடனே கம்ஃபர்டபுளாக இருந்ததா? வந்தோடனே வீடு அப்படி ஜாலியான வாழ்க்கையா? இல்லை இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். இங்கே புதுசாக வர்றாக்கள் எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை அதுதான், லாங்குவேஜ் பிரச்சனை. நான் அங்கேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே இங்கே தான் வந்தேன் நான். அப்போ அவருக்கா கூட அங்கே நான் வேலைக்கும் போனதில்லை. அப்போ டிரெக்டாக அப்படியே இங்கே வந்தது. இங்கே வந்தோடனே கட்டாயம் வேலை செய்யணும், உங்களுக்கு தெரியும். ஓகே, வேலை செஞ்சால் தான் நீங்கள் சர்வைவ் ஆகலாம். எத்தனை வயசில் வந்தேன்னு சொன்னீங்க? நான் வந்து இங்கே வரைக்க வந்து 18 வயசு. 18 வயசில் வந்தீங்க. வந்த உடனே வேலைக்கு 18 வயசில் வந்தேன். வந்தோடனே வேலைக்கு போயிட்டீங்களா? இல்லை, நான் வந்து வந்தோடனே நான் வந்து முதல் வந்து ஸ்கூலுக்கு கேட்டது, ஸ்கூல் கிடைக்கல. ஓகே. அப்போ ஸ்கூல் கிடைக்காதபடியால் வந்து நான் ஒரு 6 மாதம் அப்படி வந்து வீட்டை தான் நின்றது. ஆனால் அந்த பீரியடுக்கு நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தது. ஓகே. வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் 18 வயசு முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து தான் வேலை கிடைச்சது. வேலைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே வேலை அது இது ரெண்டு சொல்லி போய், அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சில டைமில் வேலை கிடைக்காதும் நல்ல விஷயம். ஏனென்றா சில உங்களோட சாதனைகளை படைக்கக்கூடிய நேரம் அமைகிறன்ற அதுக்கு டைம் கிடைச்சபடியா இப்போ நீங்கள் விரும்பியதை வந்து அடையக்கூடியதாக இருந்திருக்கு. நல்ல விஷயம் தான் சில டைமில். ஆனால் சில டைமில் வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து கிரீனிக்கு போகணுமெண்டா தூரம். அப்போ ட்ரெயின் டிக்கெட் எழுதலுக்கெல்லாம் கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. அங்கே அவ்வளோ போகிறது, அப்போ வேலைகளும் இல்லை. டைம் வந்து கிரீனி டீம் தான் வந்து டிக்கெட் எல்லாம் எனக்கு எடுத்து வந்து என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்போ கேட்கல. நான் ஸ்ரீலங்காவில் நீங்கள் கொண்டு வரல. கிரிக்கெட் விளையாடுறா கணக்க பேட், க்ளவ், ஹெல்மெட், வெட்டுன்னு சொல்லி கணக்க தேவை. அப்போ நான் அதை ஒன்றும் கொண்டு வரல. எனக்கு எல்லாமே அவங்க தான் தந்து அவங்க கிளப்புக்கும் விளையாட வச்சு அவங்க மூலமாக தான் நான் அங்கே போனது. அப்போ நீங்கள் அவைகளுக்கு நன்றி கடன்பட்டுருக்கீங்க. ஓகே ஓகே. நான் அதை கேட்கணும்னு வச்சுன்னா நீங்களே பதிலாகவே சொல்லிட்டீங்க. என்னென்று நீங்கள் அதுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி எப்படி செட் ஆனீங்கன்னு கேட்கணும்னு வச்சுனீங்க. அதாவது அந்த கிளப் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபுல்லாக. ஓகே. இதுக்கு உங்களோட அம்மா அப்பாக்கள் எல்லாமே என்ன மாதிரி சப்போர்ட்டாக இருந்தவங்க? ஃபேமிலி கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக இருந்தபடியாக தான் இவ்வளோ தூரம் வர இயலுமான மாதிரி இருந்தது. ஏனண்டா வந்து இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க குறிப்பிட்ட இதுக்கு வேலைக்கு போன்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்ன வந்து இப்படின்டா நீ வேலைக்கும் போ, ஆனால் கிரிக்கெட்டையும் பாருன்ற மாதிரி. சில டைம் வந்து நான் கிரிக்கெட்டுக்காக வேலையை விட்டுட்டு நின்ற டைம்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதில்ல. நீ வந்து சரி ஓகே உன்ட்ட இதை பார்த்துட்டு உன்னால் ஏழுமான டைம் உன்னால் வேலை கிடைக்கிற டைம் போன்ற மாதிரி புஷ் பண்ணுறேன். அதே சமயம் வந்து எங்களோட பெரியம்மா வந்து லண்டனில் இருக்கிறா வந்து அவன் வந்து சரியான சப்போர்ட் கிரிக்கெட்டுக்கு. நீ என்னதான் இதென்றாலும் பரவாயில்ல, நீ இதில் ஏதாவது ஒரு இதுக்கு வரணும்னு சொல்லி எந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி என் தங்கச்சி அவங்கெல்லாம் சரியான சப்போர்ட். ஓகே. ஸோ இது நல்ல விஷயம் தானே இது. உங்களோட அம்மா அப்பா வந்து நீங்கள் விளையாடின பெரிய மேட்ச் எதுவும் வந்து பார்த்துருக்காங்களா? வந்து தங்கச்சி வந்து பார்த்துருக்குறா. வந்து நான் இங்கே வந்து இசிஎஸ்ன்னு சொல்லி வந்து யூரோப் ஃப்ரான்ஸில் வந்து பெஸ்ட் கிளப்புகள் எடுத்து வச்சு T10 செய்தவாங்க. ஓகே. அப்போ அது வந்து பார்த்துருக்குறா. வந்து மற்றது வந்து நான் வெளியில் போய் வேறு நாடுகளில் விளையாடுற மேட்ச் வந்து அம்மா டிவியில் பார்த்துருக்குறாங்க.
அப்போ ஃபேமிலியாக இருந்து டிவியில் பார்த்துருக்குறாங்க. அங்கே நேராக பார்க்கல. பாப்பா அடுத்த தடவை சந்தர்ப்பம் கிடைச்சா நேராக கூட்டிகிட்டு போவோம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அம்மா வந்து லைவ்ல வந்து பார்க்கணும்? எனக்கு லைவ்ல பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அம்மாக்களுக்கு பயம். நான் அவங்க லைவ்ல வந்து நம்மட்டா நான் வடிவா விளையாட மாட்டோம். அவங்கள அவளுக்கு ஒரு இது நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. நாட்டு ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட சாதனைக்கு வந்து உங்களோட குடும்பமே தோல் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஓகே, காதல் உங்களோட வாழ்க்கையிலேயே மலர்ந்துருக்கா? என்ன இந்த கேள்வியை கேட்டோன்னா பின்னுக்கு போறீங்க அம்மா அடிப்பான்ட்டுலாம் சொல்லக்கூடாது. காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதல் நீங்கள் நிற்கிறது விடுங்க. சாதாரணமாக என்ன ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு வயசுக்கு வந்த பிறகு சந்திக்கிற முதல் அனுபவம் காதல். அப்போ அந்த காதல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படி இருந்ததா இல்லை அதை நீங்கள் விட்டுருக்கீங்களா இப்போ உங்களோட விளையாட்டுக்காக? அது உண்மைதான். இப்போ காதலன்ட்டு ஒன்று இல்லை, எனக்கு இல்லை. அப்படி அதுக்கான காரணம் வந்து இங்கே நான் வேலை இங்கே தெரியுது அவங்களுக்கு வேலை, ப்ராக்டிஸ், மச்சு, ஜிம் அது இதண்டு போகிறதுலையே வந்து டைம் காதலுக்கு நேரம் ஒதுக்க முடியலை. ஆனால் வந்து இனி ஏதாவது இருந்தோன்னா உங்களோட அடுத்த இதில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கேற்ற முயற்சி எடுக்கிறீங்களா நீங்கள்? காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகள் பெறணும்ண்டு அது தானாக போகுது. தானாக அப்படி நடக்காது தானே? என்னண்டு தானாக நடக்கும்? காதல்ன்ற வந்து தானாகவே வருமானு வெயிட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா விரும்பி சொல்ல மாட்டீங்க உங்கள் விருப்பத்தை? அவ்வளோ தூரம் போகல பாவம். ஓகே ஓகே, உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கேன் அப்படி கதை? இல்லை இல்லை ஓகே. அப்போ நீங்கள் இன்னும் அம்மா பிள்ளையே தான் இது அப்புறம் பார்த்தது அப்புறம் என்ன அம்மா தான் சொல்லணும். ஓகே 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 ஓகே. அப்போ இப்போ உங்களுக்கு காதலை பற்றி இது ரெண்டும் இல்லை? காதல் உங்களுக்கு காதலை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை தானே? இப்போ காதலில் நல்ல அபிப்பிராயம் இருக்கா? எனக்கு காதல் இல்லை. உங்களுக்கு காதலில் அபிப்பிராயம் இல்லை. ஓகே சரி ஓகே. நீங்கள் உங்களோட துறை வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க. கிரிக்கெட்டை தவிர வேறு எதுவும் கலைகள் வேறு சம்மந்தம் ஏதாச்சும் அப்பார்ட் கிரிக்கெட்டை விட உங்களுக்கு என்னது வேறு திறமைகள் இருக்கா? கிரிக்கெட்டை தவிரனா ஜிம்மில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே ஜிம். ஓகே ஜிம்மில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கா? ஜிம்மில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லலாம் உங்கள மாதிரி பென்சன்னா மாதிரி என்னென்று சொல்லுவாங்க தமிழில், என்ன பூவோட சேர்ந்த நாரும் மனம் வருமன்ற மாதிரி நான் உடையில போந்துட்டு. ஓகே ஓகே. ஜிம் செய்வீங்க? ஜிம்முக்கு போவீங்களா அடிக்கடி? என்ன ரெகுலராக போவீங்களா? ஜிம் வந்துன்னா கிழமையில் வந்து முந்தி வந்து நாங்கள் அத்லட்டிசம்னு சொல்லி வந்து ஒரு கோச் வச்சுருந்தோம் நாங்கள். இப்போ தமிழா? இல்லை ஜமைக்கன் கோச் கருவலன். ஓகே. இப்போ வந்து ஃப்ரான்ஸ் கிரிக்கெட் விளையாடுற எல்லாருமே வந்து ஒரு கோச் வச்சு அத்லட்டிசம் செய்யணும். வந்து எப்படின்னா வந்து வந்து இப்போ 2 பேரை 3 பேரை சேர்ந்து ஒரு கோச் வச்சு செய்யலாம், இல்லாட்டி தனியாகவும் வச்சு செய்யலாம். அப்படி செய்தாங்க முதல். இது அப்படி ஒரு இது இருக்கா? கட்டாயம் உண்டோ? இல்லை கட்டாயம் இருந்தது. சில நேரம் சொல்லாமைக்கு வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் இந்த இல்லை நீங்கள் இதெல்லாம் முதல் சொல்ல இல்லையே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அதில் வந்து சீட் பண்ணுறோம் அது இதண்டு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து ஒரு அடியாக வந்து எல்லாருமே ஒரே டைமுக்கு வந்து ஒரே ஸ்டேடியத்தில் வந்து அத்லட்டிசம் செய்கிறோம். நீங்கள் இப்போ புதிய இளைஞர்கள் புதுசாக வந்து கிரிக்கெட்டில் வாரவங்களாக இருக்கலாம், வந்து விளையாடி கொண்டிருக்க இருக்கலாம். அவையிலும் ஒரு நாளைக்கு பெரிய விளையாட்டுக்காரனாக வரணுமன்ற போராட்டம் தானே அது. அப்படியான ஆட்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? அவைகளுக்குன்னா என்ன இப்போ சொல்ல வர்றது என்னடா வந்து இப்போ இங்கே வந்தேன்னா விளையாட்டு தானண்டு தனி இருக்கல. அது என்னடா கட்டாயம் வேலைக்கு போயே ஆகணும், அந்த சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஆனால் வந்து கிடைக்கிற டைமில் வந்து ப்ராக்டிஸோ இல்லாட்டிக்கு வந்து அவங்கள இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தால் வந்து இப்போ எடுத்து வந்து இப்போ கிளப் ரீதியாக வந்து கிளப் ஃபார்மேட்டில் வந்து கிளப் ரீதியாக வந்து அவங்க வந்து நல்ல ஒரு டேலண்டாக இருந்தால், நல்ல ஸ்கோர் பண்ணாலோ இல்லாட்டி அவங்க ஒரு பவுலராக இருந்தால் நல்ல கூட விக்கெட் எடுத்தாலோ வந்து சில இப்போ ஃப்ரான்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ளே வாரது ஈஸியாக இருக்கும். ஓகே. அதே சமயம் வந்து இப்போ அவங்க வந்து விசா இருக்கும். இப்போ முதல் இருந்த ஃப்ரான்ஸ் நேஷனல் கிரிக்கெட்டுக்கு போகணுமெண்டா வந்து நேஷனாலிட்டி இருக்கணுமெண்ட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவங்க குறைச்சி வந்து விசா இருந்தா காணும் 3 வருஷத்துக்கு கூட பிரான்ஸ்ல இருக்கணும். இவ்வளோ தான் அவங்களோட இது வந்து இப்போ வந்து 3 வருஷத்துக்கு கூட வந்து பிரான்ஸ்ல இருக்கணும். குறிப்பிட்ட நாள் வந்து பிரான்ஸ்லயே இருந்திருக்கணும். ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா? இது வந்து எனக்கு இது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி சொன்னால், நான் வந்து வாரத்துக்கு முதல் வருஷம் தான் வந்து இதை எடுத்தவங்க.
ஓகே. அதுக்கு முதல் மட்டும் நேஷனாலிட்டி விளையாட வேண்டியது தான் இருந்தது. அது சில பேருக்கு வந்து திறமை உள்ளவங்களுக்கு வந்து அந்த கதவுகள் வந்து அடைச்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பா. அப்ப வந்து இப்போ கிரஞ்சி டீம்ல விளையாடினா தான் பிரான்ஸ் டீமுக்கு போகலாமன்ற ஒன்றும் இல்லை. வேற கிளப்ல இருந்தும் வந்திருக்கிறான். இப்போ கிரீனி மாதிரி இருக்கு, பெல்பினியன்ஸ் இருக்குது. இப்போ வேற நிறைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியன் டீம் இருக்குது. உங்களோட வாழ்க்கையை வந்து பின்பற்றணும் நினைக்கிற ஆட்களுக்கு சொல்றேன். இப்போ கிரீனிக்கு தான் போகணும்னு சொல்ல எவிட்டு மாதிரி ஆகணும்டா எங்க ஆரம்பம் இருக்கணும். இப்போ நான் விளையாடுறது வந்து இப்போ விளையாடுற கிளப் வந்து பெல்பினியன்ஸ் வந்து 93. இப்போ எந்த கிளப்பில் விளையாடினாலும் வந்து நல்ல பிளேயராக இருந்தால் வந்து அவங்கள எடுக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் கிரிக்கெட் தயாராக இருக்குது. ஓகே. அவை எல்லா டீமையும் போய் விசிட் பண்ணி நம்ம நினைக்கிறீங்களா? எந்த நேரமும் போய் விசிட் பண்ண மாட்டாங்க. முக்கியமான மேட்சுகள் அது ஓகே. நான் கேட்டது கேள்வி அது இல்லை. எல்லா டீமும் எல்லா கிளப்பையும் போய் பாப்பினமா? எல்லா கிளப்பையும் போய் எல்லா மேட்சுக்கும் போயிடாது. எல்லா கிளப்பையும் போய் பார்ப்பாங்க. இது வந்து இல்லாட்டிக்கு சிலது வந்து இப்போ ஃபோனில் ஸ்கோர் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிளேயர் வந்து 2-3 மேட்சாக வந்து நல்லா விளையாடி கொண்டு இருக்கிறேன்டா, இப்போ அடுத்த மேட்ச் இந்த பிளேயருக்கு எங்கே மேட்ச்ன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கிரவுண்டுக்கு போவாங்க. நீங்கள் அந்த அப்போதையும் சொன்னீங்க, நான் கவனிக்கல. நீங்கள் ஃபோனில் ஸ்கோர் பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா? அது இப்போ சாதாரண கிளப் இதுகளும் வந்து ஃபோனில் பார்க்கலாம். அப்படி நடக்கிறதா? கிளப் மேட்சுகள் வந்து பார்க்கலாம். ஃபோனில் வந்து இப்போ நம்மள இப்போ இங்கே கூட்டம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் மேட்ச் செய்வாங்கல்ல, இப்போ அவங்களோட இது ஸ்கோர் எல்லாம் வந்து டெலிஃபோனில் பார்க்கக்கூடிய இருக்கா? டெலிஃபோனில் பார்க்கலாம். இப்போ தெரியாதவர்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளாங்கல்ல, அப்படி இருக்க அப்ளிகேஷன் பேர் எதுன்னு சொல்ல முடியுமா? கிரிக் ஹீரோஸ்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து எங்கே மேட்ச் நடக்குது, என்ன டைமில் நடக்குதுன்னு சொல்லி வந்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். அது வந்து இப்போ லோக்கல் மேட்ச் எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குமா? இல்லை லோக்கல் மேட்சுகள் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ நாங்கள் வேறு இப்போ ஃப்ரான்ஸ் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் போகிறோம்னா அது ICC இதில் பார்க்கலாம். நார்மலாகவே பார்க்கக்கூடிய நார்மல். ஓகே. வேண்டது தெரியாத ஆக்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளலாம் தானே. இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், சில பேருக்கு எப்படி பின்தொடர்றேன்னு தெரியாத ஆக்கள் இருக்கணும் தானே. ஓகே. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே எவிட், இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக நீங்கள் உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்தது வந்து எங்களுக்கு சந்தோஷம். இந்த லைஃப்பில் நான் இப்படியா நாளை பார்த்ததில்லை என்று சொல்கிறேன்னா இப்படி ஒரு கிரிக்கெட் வெறியனை. ஸோ நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கும் வந்து நீங்கள் பகிர்ந்த விஷயங்கள் வந்து உபயோகமாக இருக்குமெண்டு, அதோடு வந்து உங்களோட பயணம் வந்து மேலும் மேலும் சிறப்படையணுமென்று நான் விரும்புகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட பாட்காஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவோம். அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதை விட உங்களோட லைஃப் மாற்றம், கல்யாணம், காதல், அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி அதுகளோட வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி வந்து பகிர்ந்ததுக்கு இவ்வளவு விஷயங்களையும். ஓகே, நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்னும் அடுத்த நிகழ்ச்சி ஒன்றில் சந்திப்போம் மக்களே. எங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த ஸ்டூடியோ செட்டப்லாம் ஃபுல்லாக மாத்திர ஐடியா ஒன்று இருக்குது எங்களுக்கு. புது ஸ்டூடியோ, புது இடம், புது வசதிகள் ஏற்படுத்துகிற ஆலோசனையில் இருக்கிறோம். சில நேரத்தில் அடுத்தது இல்லை அதுக்கு அடுத்தது வந்து எப்படியும் எங்களோட புது செட்டப்லாம் செய்வோம். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எங்களை ஆதரவு தாங்க. வேறு கலைஞர்களும் வர்றதுக்கு இருக்கிறபடியாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை பார்த்து தான் நாங்கள் எப்படி இதை கொண்டு செல்ல போகிறோம்ன்றது அமைஞ்சிருக்கும். அடுத்த பேசும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.